தான் பாடல் அதன் ஊசையாலும் போய அவன் காதல் கண்டாளே அவன் நெஞ்சல் போலே பரிசுத்தம் ஆத்திரம் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரவியில் பார்த்துப்பீங்க. ப்ரவியில் பார்த்தோம்னா சூப்பரான ஒரு லவ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக மேக் பண்ணுறதா இதில் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ நான் நீங்கள் வந்து புதுசாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணி ஆளில் போட்டு வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஸ்கிப் பண்ணால் பார்த்தோம்னா நான் சொல்கிற ஒரு டிப் நீங்கள் அப்சர்வ் பண்ணி வீடியோ நீங்கள் வந்து ரொம்ப ஷார்ட் நீங்கள் வந்து மேக் பண்ணி முடியும். வாங்க இந்த வீடியோ நீங்கள் வந்து ரொம்ப ஷார்ட் சிம்பிளாக பெட்டராக வந்து மேக் பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பண்ணலாம். அலைட் மோஷன் அப்ளிகேஷன் தேவை. இதுக்கான ப்ரொஃபஷனல் லிங்க் பார்த்தீங்கன்னா வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துருப்பேன். கிளிக் பண்ணி டவுன் பண்ணி ஆப் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி உங்கள்கிட்ட வந்து அந்த ஆப் இருந்தாலும் நீங்கள் வந்து ஆப் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தா இப்படி தான் இருக்கும். நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு கீழே பார்த்தா க்ரீன் கலர் ப்ளஸ் பார்த்து கீழே பார்த்தா ப்ராஜெக்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இந்த வீடியோ பார்த்தா ஒரு சிங்கிள் புக் மார்க் வச்சு நான் வந்து இந்த வீடியோ வந்து மேக் பண்ணிப்பேன். இதுக்கான லிங்க் பார்த்தா வந்து டெலகிராம் வந்து போஸ்ட் பண்ணிப்பேன். நீங்கள் டெலகிராமில் போய் லிங்க் கிளிக் பண்ணணும். நான் எப்படி புக் மார்க் வந்து இம்போர்ட் பண்ணுறேன்னு தெரியலனா நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா தந்திருப்பேன். அவுட் இம்போர்ட் புக் மார்க் பர்சன் நீங்கள் பார்த்து வந்து புக் மார்க் பர்சன் இம்போர்ட் பண்ணிங்க. நீங்கள் லிங்க் கிளிக் பண்ண பாஸ்வேர்டு வந்து கேட்கும். இதுக்கான பாஸ்வேர்டு வந்து வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து வாய்ஸில் சொல்லுவோம். நீங்கள் வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டு பாஸ்வேர்டு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு புக் மார்க் பர்சன் வந்து இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ணோன்னே இம்போர்ட் பண்ண புக் மார்க் பர்சன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் கீழே பார்த்தா ஃபஸ்ட் பார்த்தா ஒரு ஆடியோ லேயர் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தா லிரிக் லேயர் ஆட் பண்ணி நான் பார்த்தா ஒரு சில இடத்துல மட்டும் நான் ப்ளூ கலராக இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். இதில் மென்ஷன் பண்ணியிருப்பேன் ஆட் யுவர் இமேஜ் 1:1 சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பேன். கரெக்ட் நீங்கள் இந்த பிக்சலில் தான் நீங்கள் வந்து இமேஜ் வந்து கிராப் பண்ணி ஆட் பண்ணணும். எப்படி நான் வந்து கிராப் பண்ணி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் மென்ஷன் பண்ணியிருப்பேன் ஆட் யுவர் இமேஜ் 1:1 சொல்லிட்டு. அதே மாதிரி லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பேன் 9:6 கரெக்டாக பார்த்தா 2 பிக்சலில் பார்த்தா நான் வந்து கிராப் பண்ணி இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணணும். நான் சொல்கிற ஸ்டெப் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணணும். வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணால் பார்த்து நீங்கள் வந்து கரெக்டாக நான் சொல்கிற ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணி இமேஜ் வந்து கிராப் பண்ணி கரெக்டாக வந்து சேஞ்ச் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு பார்த்தா இங்கே கரெக்டாக பார்த்தா 1:1 வந்து எப்படி கிராப் பண்ணுறது பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து 9:6 எப்படி கிராப் பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து பேக் வந்துங்க கிராப் பண்ணிட்டு நம்ம வந்து எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு இங்கே க்ரீன் கலர் ப்ளஸ் மாதிரி ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா 1:1 இருக்குது. இங்கே பார்த்தா 9:6 இருக்கும். கரெக்டாக இந்த 2 சைஸாக நீங்கள் வந்து இமேஜ் வந்து கிராப் பண்ணணும். 2 சைஸுக்கும் ஒரே மாதிரி தான் நீங்கள் வந்து கிராப் பண்ணி சேஞ்ச் பண்ண போகிறீங்க. அதனால் ஃபஸ்ட்டு வந்து நிறைய வீடியோவில் பார்த்தா 9:6 சொல்லியிருப்பேன். அதனால் நீங்கள் வந்து 1:1 எப்படி கிராப் பண்ணணும் பார்க்கலாம். முன்ன அதே மாதிரி தான் நம்ம எப்பவுமே கிரியேட் பண்ணுற மாதிரி தான் கரெக்டாக 1:1 செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி பார்த்தா கிரியேட் ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ண சொல்லும். கரெக்டாக அந்த பிக்சர் பார்த்தா ஒரு இமேஜ் வந்து கிராப் ஆகிடும். அதே மாதிரி நீங்கள் 9:6 கரெக்டாக வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிங்க. கிரியேட் பண்ணிட்டு பார்த்தா க்ரீன் கலர் ப்ளஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு யார் இமேஜ் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறீங்களோ அவங்க இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிங்க. ஏன்னா யூஸ் பண்ணுற இமேஜ் வேணும். அதுக்கான ஃபுல் இமேஜ் நான் வந்து டெலகிராமில் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். நம்ம டெலகிராம் குரூப்பில் நீங்கள் வந்து ஜாயின் ஆகிட்டு இமேஜ் வந்து கரெக்டாக வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து எடிட் பண்ணிங்க. கரெக்டாக இப்போ வந்து ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி மேலே பார்த்தா ஒயிட் கலர் ப்ளஸ் மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அந்த இமேஜ் பார்த்தா வந்து ஆட் ஆகிடும். ஆட் ஆகணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஃபிங்கர் யூஸ் பண்ணிங்க. 2 ஃபிங்கர் யூஸ் பண்ணி ஜூம் பண்ணிங்களா. நீங்கள் ஜூம் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தேவையான நீங்கள் கரெக்டாக வந்து அதனா உங்களுக்கு ஃபேஸ் நல்லா கிளியராக தெரிகிற அளவுக்கு நீங்கள் கரெக்டாக ஜூம் பண்ணிங்க. ஏன்னா வந்து ரொம்ப சர்க்கிள் பார்த்தா ரொம்ப சின்னதாக இருக்காங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் 1:1 மட்டும் நல்லா கொஞ்சம் ஃபேஸ் நல்லா கிளியராக தர மாதிரி ஜூம் பண்ணிங்க. ஜூம் பண்ணிட்டு மேலே சைடு மேலே யார் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி பார்த்தா கரண்ட் ஃப்ரேம் பிஎன்ஜி ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணி கரெக்டாக அந்த இமேஜ் வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இமேஜ் ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சோடனே சேவ் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். இந்த புக் மார்க் பர்சனுக்கான பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா 1139 கரெக்டாக அந்த டைப் பண்ணி புக் மார்க் இம்போர்ட் பண்ணிங்க. கரெக்டாக இப்போ நீங்கள் எங்கள் இமேஜ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி கரெக்டாக ஸ்க்ரோல் பண்ணி கரெக்டாக புக் மார்க் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு கரெக்டாக இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளூ கலராக மென்ஷன் பண்ணியிருப்பேன் ஆட் இமேஜ் சொல்லிட்டு கரெக்டாக அந்த லேயர் செலக்ட் பண்ணி கரெக்டாக அதான் வந்து அந்த ப்ளூ கலர் 1:1 நான் ஆட் பண்ணிக்கிற இமேஜ். கரெக்டாக இந்த இமேஜ் செலக்ட் பண்ணி கரெக்டாக கலர் அண்ட் ஃபில் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இந்த ஸ்டார் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு மேலே பார்த்தா நீங்கள் அலைட் மோஷன் ஃபோல்டர் வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு இப்போ ஒரு இமேஜ் இருக்கும். இந்த இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு மேலே பார்த்தா ப்ளஸ் ஆயின் மாதிரி ஒயிட் கலர் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ண சொல்ல ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜ் பார்த்தா உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகிடும். எந்த எரர் இருக்காமல் ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜ் பார்த்தா உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகிடும். நான் வந்து கரெக்டாக பார்த்தா அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு. கரெக்டாக இப்போ வந்து பாருங்கள் கரெக்டாக அந்த இமேஜ் பார்த்தா கரெக்டாக உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் அந்த இமேஜ் வந்து ஆட் ஆகிடுது. இதே ஸ்டெப் தான். இதே ஸ்டெப் ஃபாலோ பண்ணி நீங்கள் கரெக்டாக அந்த இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணி வந்துங்க ஆட் பண்ணி வந்துங்க. அவ்வளோ இதே ஸ்டெப் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து நெக்ஸ்ட் 3 1:1 லேயர் 3 இங்கே அதே மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்க. இதே மாதிரி லாஸ்ட் டைம் நீங்கள் கரெக்டாக அந்த 1:1 லேயர் இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லிரிக் முடியும். லிரிக் லேயர் முடிஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா டபுள் புக் மார்க் வரும். கரெக்டாக 12:22:15 கரெக்டாக பார்த்தா டபுள் புக் மார்க் பார்த்தீங்கன்னா 9:6 இமேஜ் வந்து ஆட் பண்ணோம். கரெக்டாக இங்கே அதே மாதிரி 9:6 வந்து நீங்கள் கிராப் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த இமேஜ் லேயர் செலக்ட் பண்ணிட்டு கலர் செலக்ட் பண்ணி ஸ்டார் செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி எடுத்தீங்களே. இப்போ அந்த இமேஜ் ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிங்க. இருங்க நான் ஒரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இல்லை நான் ஆல்ரெடி கிராப் பண்ணல. அதனால் ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஆகி மட்டும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண சொல்ல ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜ் வந்து ஆட் ஆகிடும். நீங்கள் வந்து கரெக்டாக வந்து கிராப் பண்ணி ஆட் பண்ணிங்க. நான் வந்து கிராப் பண்ணதாச்சு ஏதோ ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் கரெக்டாக இதே மாதிரி வந்து கரெக்டாக கலர் ஃபுல்லாக நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிங்க. சேஞ்ச் பண்ணிட்டு மேலே இங்கே ஸ்க்ரோல் பண்ணி கரெக்டாக ஐ ஆப்ஷன் இருக்கும். ஐ ஆப்ஷன் பார்த்தா ஆஃப்ல தான் கிளிக் பண்ணி ஆன் பண்ணிங்க. ஐ ஆப்ஷன் வந்து ஃபுல்லாக வந்து கிளிக் பண்ணி ஆன் பண்ணிட்டு மேலே சைடு மேலே யார் ஆப்ஷன் இருக்கும் கிளிக் பண்ணிங்க. கரெக்டாக நீங்கள் வந்து கரெக்டாக வந்து லிரிக்கான ஃபாண்ட் வந்து நான் அதுவும் கீழே வந்து டிஸ்பிளே வந்துருப்பேன். நீங்கள் கரெக்டாக வந்து ஃபாண்ட் வந்து
ஆட் பண்ணி இம்போர்ட் பண்ணி கரெக்டாக வந்து சேஞ்ச் பண்ணிங்க. கரெக்டாக இப்போ செட்டிங் பாய் யார் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு வீடியோ செலக்ட் செக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகணும். சேவ் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான லவ் சாங் வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.